காங்கிரஸை வந்து எந்த இதுவும் வந்து அட்டாக்கே பண்ணாமல் தாவேக்கால இருந்தாங்க. காரணம் என்னன்னா இது வரைக்கும் வந்து ஒரு கூட்டணி அமையுமாங்கிற மாதிரி. ஆனால் காங்கிரஸுங்கிறது தன்னுடைய பேரத்திற்கு ஒரு பலிகடாவாக டிவிகாவை தாவேக்காவை பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நான் தான் சொன்னேன், பல நேரங்களில் வந்து இந்த மாதிரியாக வரக்கூடிய கட்சிகளை எல்லாம் காமிச்சிட்டு கடைசியில் ஓகே எனக்கு இங்கே ஏதோ ஒன்று வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சுங்கும் போது நான் வந்துட்டு இதை ஊருகாம யூஸ் பண்ணியாச்சு, அவ்வளோ இனிமேல் நீ தனிச்சு நின்னா என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு இங்கே வந்து ஃபைனலைஸ் ஆயாச்சுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா தாவேக்காவுக்கு ஒரு அன்பார்ச்சுனேட் சுச்சுவேஷன். காரணம் என்னன்னா அவங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜக பத்தி பேசினாங்க, இன்னொரு பக்கம் திமுக பத்தி பேசினாங்க, காங்கிரஸை விமர்சிக்கல. ஆனா காங்கிரஸ் அங்க போய் அதாவது ஒரு பக்கம் ஷோயிங் டெய்ல் டு ஒன் அண்ட் ஹெட் டு அனதர்ங்கிற மாதிரி அதை காமிச்சிட்டு இப்ப கடைசியில் திமுக பக்கமே போறாங்க. அப்படிங்கும் போது தாவேக்காவுக்கு ஒரு ஹோப் இருந்தது. அந்த ஹோப்பும் வந்து இன்னைக்கு போயிட்டு கடைசியில் அவங்களும் தனித்து விடப்படும் ஒரு சூழல்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுது. இப்ப தனித்தே களம் காணுவதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸ் ஒரு காலத்தில் இந்த மாநிலத்தை ஆண்ட கட்சினா கூட இன்னைக்கு அவங்களோட பூத் ஒர்க்கர்ஸோட இந்த சிச்சுவேஷன் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். ஓகே, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு சில ஏரியாக்கள்ல இருக்குன்னா கூட பூத் ஒர்க்கர்ஸ்ங்கிறது திமுக தரப்புல இருந்தா அவங்க அந்த கூட்டணி கட்சிகள் தான் ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்க மதிமுக எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல கூட இன்னைக்கு அவங்களுக்கு இருந்த திமுகல இருந்து பிறகு இருந்ததுல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா திமுக சார்ந்துதான் இருக்க வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அப்படியாக இருக்கக்கூடிய சூழல்ல அதே மாதிரி இன்னொரு கூட்டணிக்கு போக முடியாத சூழல்ல வந்து விசிகா இருக்கு. அதனால அவங்க வந்து அந்த கூட்டணியிலேயே தொடர வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அவங்க ரொம்ப தெளிவாக அதனுடைய தலைவரே வந்து கடந்த முறை சொல்லிட்டார், நாங்கள் மூணாவது ஒரு அணின்னு பார்த்தோம், அது ஸ்பாயில்ஸ் போட்டால் தான் இருக்க முடியும், அது எப்பயுமே வந்து இருதுருவ அரசியலாகத்தான் தமிழ்நாட்டில் நடக்குது, அந்த அப்படித்தான் அரசியல் களம் தேர்தல் அரசியல்ங்கிறத வந்து தேர்தல் களம் காணப்படுகிறது. அதனால நாங்கள் ஏதாவது ஒரு சைடு சூஸ் பண்ணியாலும் எங்களுக்கு வேற வழியில் நாங்கள் திமுக சூஸ் பண்றோம், அப்படித்தான் அவங்க தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஸோ இப்படித்தான் மொத்த ஃபீல்டுமே போய் கொண்டிருக்கிறது.